வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பூண்டு சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அது வந்து பொதுவாக பெரியவங்களுக்காக இருந்தாலும் சின்ன பசங்களுக்காக இருந்தாலும் பூண்டு வந்து முழுசாக சாப்பிட மாட்டாங்க. இது வந்து அரைச்சி சட்னியாக பண்ணால் சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு வந்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் தோலாடே போட்டுங்க. ஏன்னா தோலாடை போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. தோலாடே போட்டாலே மசிஞ்சிடும். தோல் உடம்புக்கு நல்லது தான். தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 5-6 காஞ்ச மிளகா போட்டுங்க. ஒரு 5 பீஸ் போட்டுங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக பண்ணி போகிறோம். இப்போ நம்ம இதை வந்து நல்லா நைஸாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்குங்க. பாருங்கள், நம்ம வந்து இப்போ பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு, காஞ்ச மிளகா, தக்காளி பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க. இது வந்து நல்லெண்ணெய் விட போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது. அதனால் பூண்டு சட்னி கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ சாதாரண இது ரீஃபைண்ட் ஆயிலோ கோல்டு வினரோ யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து கோல்டு வினர் போடுறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்குங்க பூண்டு சட்னிக்கு. அப்போ தான் வந்து எண்ணெய் நல்லா எண்ணெய் காஞ்சிச்சுங்க. எண்ணெய் காஞ்சிடும். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுங்க. அது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கலரில் வரணும். இப்போ வந்து கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டு, இதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் இது பண்ணிடுங்க. அந்த ஜார் கழுவி விட்டாலும் போதும். இப்போ கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை இருந்தாலும் போடுங்க, பச்சை கருவேப்பிலை இருந்தாலும் போடுங்க. ரெண்டுமே போடலாம். பூண்டு சட்னி வந்து ரெண்டு போட்டாலுமே எது போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் நல்லா ஆயில் மேலே வரும். வந்தால் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடணும். பூண்டில் இருக்கிற காஞ்ச மிளகா ஸ்மெல்லு எல்லாம் போயிடணும். பூண்டு சட்னி வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. பூண்டு வந்து கேஸ் ட்ரபிள்லாம் நல்லா க்ளீனாக எடுத்துரும். அப்படியே வேக வச்சு சாப்பிட மாட்டாங்க, குழம்புல போட்டால் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து சட்னி இட்லிக்கோ தோசைக்கோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி கொடுத்து பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான வேலைங்க. டக்குன்னு உங்களுக்கு முடிஞ்சிடும். வீட்டில் இருக்கிற பொருளே தான் நமக்கு. பூண்டு, காஞ்ச மிளகா எல்லாமே வீட்டில் இருக்குது இல்லைங்களா, தக்காளி, அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்து வேலை தான் இது. சட்னி சுவையான ஒரு சட்னி கிடைக்கும் நமக்கு. உடம்புக்கும் ஹெல்த்தான பொருளுங்க. பச்சை ஸ்மெல் போயிடணும். அது வரலாம் நீங்கள் அப்படியே கிளறிட்டே இருங்க. நல்லா சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. ஏன்னா மேலே வந்து அப்படியே எண்ணெய் தெரிக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிரேவியாக அந்த மாதிரி வரணும். சட்னி வாசனை நல்லா வருது பாருங்கள். இப்போ உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஸ்மெல்லாம் போயிட்டு எவ்வளோ நல்லா இருப்பாருங்க. நம்ம இறக்குற ஃபைனலில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்குங்க. வெல்லம் இல்லைன்னா நீங்கள் சக்கரை போட்டுக்குங்க, ஒரு ஸ்பூனு. நான் இப்போ வந்து வெல்லம் போட போகிறேன். வெல்லம் எதுக்குன்னா அது வந்து ஒரு மாதிரி வந்து என்ன சொல்கிறது, பூண்டு வந்து அவிட்டலாக இருக்கும். வெல்லம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட்டில் தெரியாது. இந்த அளவுக்கு வரணுங்க. தோசைக்கு இட்லிலாம் இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கலன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம், அப்படியே சாப்பிட்லாம். பாருங்க, நான் வந்து வெல்லம் போட போகிறேன். வெல்லம் போட்டு நல்லா அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ டிஸ்பிளேல பார்க்கலாங்க. நம்ம பூண்டு சட்னி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.